Welcome to Home Glitz. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்க முடியும். தீபாவளி ஸ்பெஷலுக்காக நம்ம சூப்பரான சாஃப்டான குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய முறுக்கு எப்படி செய்யணுமாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில 1/2 கப் உளுந்து சேர்த்துக்கோங்க. அதனால கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி வாசம் வர வரை வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில சேர்த்து ஒரு ஃபைன் பவுடர் அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சலடையில போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை மிக்சியில போட்டு அரைச்சு அதே மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுல்ல 1 கப் இடியாப்ப மாவு சேர்த்துக்கோங்க. நீங்க வீட்டில் தயாரிக்கிற அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் உளுந்து மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற பட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாஃப்டான முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு அச்சுல 3 ஹோல் இருக்கிற முறுக்கு அடிச்சு தான் நாங்கள் எடுத்துருக்கோம். கொஞ்சமா மாவு எடுத்து முறுக்கு அச்சுல போட்டு முறுக்கு புடியலாம். கரண்டியோட பின்பக்கத்துல மாவை புழிஞ்சு நீங்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெயில். இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே மாவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். முறுக்கை சுட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவை எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள். அப்போ தான் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியும். மாவை மேலே பொரிஞ்சு வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். எந்த காரணத்துக்கு கொண்டும் மாவை உருண்டையாக போட்டுறாதீங்க, இல்லைன்னா வெடிச்சிரும். கரண்டியில புளிஞ்சு வச்சிருக்கிற முறுக்கு சூடான எண்ணெயில இவ்வளவு அழகா விழுந்துருச்சுன்னு பாருங்க. இது ஈஸியான மெத்தட். நீங்க அப்படியேவும் எண்ணெய்க்குள்ள புரிஞ்சு விடலாம். எண்ணெயில இருக்கிற பபிள்ஸ் அந்த சலசலப்பெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் முறுக்கு வெந்துருச்சுன்னு தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ இப்போ இந்த முறுக்கு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்ல அல்லது பவுல்ல சேர்த்துக்கோங்க. இது மாதிரியே மற்ற மாவை போட்டு முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு பாருங்க இவ்வளோ சாஃப்டா மொறு மொடுன்னு இருக்கு. கலர் மாறாம சூப்பரா இருக்கு. என்னதான் நம்ம கடையில் போய் முறுக்கு வாங்கினாலும் நம்ம வீட்டிலேயே செஞ்சு முறுக்க நம்ம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் ஒரு தனி அனுபவம். நீங்களும் இந்த முறுக்கை செஞ்சு எல்லாரோட பாராட்டையும் பெறுங்க. நீங்களும் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிற இந்த முறுக்கை உங்க வீட்டில் செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹோம் கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.